Hi students, welcome to my channel. Hi students, இப்போ exercise 2.1ல 7th sum பார்க்கலாம். A circle of radius 120 meter is divided into 8 equal sectors. Find the length of the arc of each sectors கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க, உங்களுக்கு நான் சர்க்கிள் போட்டு காமிச்சிருக்கேன். இது சென்டர். இங்கேருந்து ரேடியஸ் எவ்வளோ சொல்கிறாங்க? 120 மீட்டர் சொல்கிறாங்களா? 8 ஈக்குவல் செக்டர்ஸாக பிரிச்சிருக்காங்களாம். இங்கே பாருங்கள். 8 ஈக்குவல் செக்டர்ஸாக பிரிச்சிருக்காங்களாம். 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு சொல்லிட்டு இதோட லென்த் ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆர்க்னா இது இந்த கர்வ் மாதிரி இருக்குல்ல, வளைஞ்சிருக்குல்ல, இதுதான் ஆர்க். இது கண்டுபிடிக்கணும். செக்டர்னா இது இந்த வட்டத்திலிருந்து பிரிஞ்சு வர இந்த ஒரு பகுதி தான், இதை தான் நம்ம செக்டர்னு சொல்லுவோம். இது ஒன்றா இருக்குது. அதாவது சர்க்கிளில் இது அப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க 8 செக்டர்ஸாக. ஆர்க்னா இந்த வளைஞ்சு வர பகுதி, இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ. சரிங்களா? இப்போ பாருங்கள், நமக்கு சம்மில் கொடுத்துருக்குற மாதிரி நம்பர் ஆஃப் செக்டர்ஸும் ரேடியஸும் கொடுத்துருந்தா. இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் செக்டர்ஸ் வந்து இங்கே என்னன்னு வச்சுருக்காங்களா, நம்பர் ஆஃப் செக்டர்ஸும் ரேடியஸும் கொடுத்துருந்தா இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரியா? லென்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் த செக்டர்ஸ் 1/n இன்ட்டு 2πr யூனிட்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். ஓகே, 1/n என்னது? எத்தனை செக்டர்ஸ்க்கு? நம்பர் ஆஃப் செக்டர்ஸ் தான் என்ன. எத்தனை செக்டர்ஸாக பிரிச்சுருக்காங்கங்க? 8 செக்டர்ஸாக பிரிச்சுருக்காங்களா, அதனால் 8 இன்ட்டு 2 இன்ட்டு இந்த பையன் நான் அப்படியே போட போகிறேன். ஏன்னா சில சம்ஸில் பையன் வந்து 22/7 அப்ளை பண்ண சொன்னாங்க. சில சம்ஸில் இன்னொரு சம்மில் என்ன பார்த்தோம், 3.14 அப்ளை பண்ண சொன்னாங்க. இங்கே ஒன்றுமே சம்மில் கொடுக்கல. நம்ம என்ன அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கல. அதனால் நான் பையன் அப்படியே வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஆருக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறேன்? 120. ஓகேவா? இப்போது நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுறதெல்லாம் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். 1 2 is 2 4 2s are 8. மேலே 2 டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்கேன், அதனால் கீழேயும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்கேன். இப்போது நான் 4 டேபிளால் இது ரெண்டையும் கேன்சல் பண்ண போகிறேன். பாருங்கள், 1 4 is 4, 3 4s are 12, 0 13ங்களா? இப்போ நமக்கு கீழே எல்லாமே 1 வந்துச்சு, டினாமினேட்டர் 1 வந்தனால விட்டுட்டு மேலே என்ன இருக்குது? ரிமைனிங் 30 மட்டும் இருக்குது. 30யும் பையும் இருக்குது. ஸோ அதை அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான். அப்போ L ஈக்குவல் டு 30 பை. இதுதான் ஆன்சர். ஓகேவா? யூனிட்ஸ். ஸோ மீட்டரில் கொடுத்துருக்கனால மீட்டர் எழுதிக்கலாம். லென்த் ஆஃப் த ஆர்க் வந்து L ஈக்குவல் டு 30 பை மீட்டர். ஓகேவா? இதுதான் ஆன்சர். நான் சொல்லித்தர மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.